வணக்கம். என் பேர் குமரேசன். நான் நீலு மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனில் ஹெல்த் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ், அதாவது தூர அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து கிடைக்குது, அது நமக்கு என்ன நல்லது பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம உடம்புல இருந்து அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடு இருக்கு இல்லைங்களா, அந்த அகச்சிவப்பு கதிர்கள் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்கு. ஆரோன்னு கூட சொல்லுவோம். இந்த அகச்சிவப்புகள் தினம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து கிடைக்குது. சூரியன்லேருந்து பலவிதமான கதிர்கள் நம்ம பூமிக்கு வந்துட்டு இருக்குது. எக்ஸ்ரே, காமரே, அல்ட்ரா வயலட் ரே, கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாது, இந்த மாதிரி பலவிதமான கதிர்கள் நமக்கு சூரியன்லேருந்து கிடைச்சிட்டு இருக்குது. இதுல வந்து நம்ம மனித குலத்துக்கு, நம்ம ஹியூமன் பாடிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது வந்து ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து நம்ம மருத்துவத்துறையில பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டி வலி வந்ததுன்னா இந்த அப்படிங்கிற நியர் இன்ஃப்ராரெட் ரேஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்காக பயன்படுத்துவோம். மிட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர்டு பேபி, புறமாச குழந்தை பிறந்தா இன்குபேட்டர்ல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ், தூர அகச்சிவப்பு கதிர்கள் மட்டும் நமக்கு வந்து சூரியன்ல இருந்து மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்குது. அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில அதிகாலையில தான் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், விளையாடணும். காலையில மாலையில விளையாடும் போது நம்ம சூரியன்ல இருந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ வரும் அந்த அகச்சிவப்பு கதிர்கள், சூரியன்ல இருந்து எந்த டைம்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 0 மைக்ரான்ல ஆரம்பிச்சு 1000 மைக்ரான் போயிட்டு திருப்பி 0 மைக்ரானுக்கு வந்து சன்செட் ஆகும். அப்போ 4ல இருந்து 16 மைக்ரான் அளவுள்ள அந்த ரேஸ் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள பெனட்ராடை உள்ள போய் நமக்கு நல்லது பண்ணும். காலை மாலை 2 நேரமும் நம்ம சூரியன்ல இருந்து கிடைக்கிற ரேஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல அது பண்ண முடியுது அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ இந்த எஃப்ஐஆர்ஏஎஸ், அகச்சிவப்பு கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள போய் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வியர்வையா வெளியேற்றிட்டு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுங்க. ரத்த ஓட்டத்தை எப்படி சரி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுண்ணிய ரத்த குழாய் வழியால, சின்ன நுண்ணிய ரத்த குழாய் வழியால ரத்த அசுத்தமாகும் போது நுண்ணிய ரத்த மைக்ரோ சர்க்குலேஷன் வந்து தடைப்படும். அப்போ மைக்ரோ சர்க்குலேஷன் தடைப்படும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள நியூட்ரிஷன், ஆக்சிஜன் சப்ளை ஆகிறது கட் ஆகும், செல்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்காது. ஸோ இந்த எஃப்ஐஆர்எஸ், இந்த அகச்சிவப்பு கதிர்கள் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி மைக்ரோ சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் பண்ணி இந்த மெட்டபாலிசி எஃபிஷியன்சியை சரி பண்ணதுக்கு, இதுதான் அகச்சிவப்பு கதிர்களோட வேலை. ஸோ இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் அது முடியறது இல்லை. நம்ம காலையில மாலையில சூரியன்லேருந்து நம்ம பாடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இது மாற்று வழியில எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவர்கள் எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அகச்சிவப்பு கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுல இருந்து கிடைக்குது. அப்போ அந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மண் மூலியமா கிடைச்ச அந்த பெரியவங்க இதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணாங்கன்னா, மண்பானையோட பயன்பாடு அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அதுல சமைக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்எஸ் உள்ள போய் நம்ம சமைக்கிற உணவுல இருக்கிற கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் அழிச்சுட்டு, பாக்டீரியா, ஃபங்கஸ் அந்த மாதிரி அழிச்சுட்டு சுத்தமான உணவா நமக்கு தயாராகி வரும். அதை சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு உண்டான கால சூழல் இல்லை. அதே வேற விதமா டெக்னாலஜி ஆகி ஃப்ரிட்ஜில் இருந்து வெவ்வேறு விதமா நம்ம கையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த எஃப்ஐஆர்எஸ் நம்ம மிஸ் பண்ணதுனால என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நிறைய நமக்கு மைக்ரோ சர்க்குலேஷன் தடைபடுறதுனால சின்ன வயசுல சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, பல விதமான உடம்பு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகச்சிவப்பு கதிர்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, அதே மண்ணை தான் இன்னைக்கு டெக்னாலஜி பண்ணி கோவை செல்வபுரத்தில் இருக்கிற நீல மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் தெரப்பின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட்டப்ல உள்ள வந்து பலவிதமான மண்களோட கலவை வந்து கோட்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு 30 to 40 டிகிரி செல்சியஸ் ஹீட்ல வந்து அந்த எஃப்ஐஆரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எஃப்ஐஆர் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது, அந்த எஃப்ஐஆர் கேமரா வச்சு பார்த்தா தெரியும். இது நம்ம உள்ள ஒரு 1/2 hour நம்ம உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள பெனட்ராடை உள்ள போய் ரத்தத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாமே வேர்வையா வெளியே தள்ளும். ரத்தம் எப்படி அசுத்தமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி இன்னைக்கு சுத்தமா சுகாதாரமா இல்லை, சாப்பிட்ற உணவு சுத்தமா சுகாதாரமா இல்லை, அதே மாதிரி சுவாசிக்கிற காத்தும் சுத்தமா சுகாதாரமா இல்லை. ஸோ இதுல அசுத்தங்கள் சேர்ந்துதான் ரத்தத்தை மாசுபடுத்திட்டு இருக்குது. அந்த ரத்த சுத்திகரிப்பு பண்ணி ரத்தத்தை சரி பண்றக்கூடிய அகச்சிவப்புகள் வேற வழியில இன்னைக்கு நமக்கு செல்வபுரத்துல நம்ம கையில வச்சிருக்கோம். சூரியன்ல இருந்து கிடைக்கிற அந்த
எஃப்ஐஆர் ரேஸ் வந்து இன்னைக்கு கிடைக்குதுன்னா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. காலையில மாலையில மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு நான் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம கையில இல்லை. எல்லாருமே ஷிஃப்ட் கணக்குல ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேற வழியில எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுல இருந்து அதே சூரிய ஒளியில இருந்து சூரியன்ல இருந்து கிடைக்கிற அதே அகழ்ச்சி பொருட்கள் மண்ணுல இருந்து கிடைக்குது. பல விதமான இடத்துல இருந்து எடுத்த மண்ணை ஒரு இடத்துல சேர்த்து அறிவியலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை வந்து ரூம் செட்டப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம் செட்டப்ல இருக்கிற அந்த மண் களிமண்ணோட கலவை வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் ஹீட்ல நமக்கு அந்த எஃப்ஐஆரை வெளியிடுது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல நீலு மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்ல கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வச்சிருக்கிறோம். எஃப்ஐஆர் தெரப்பியில நீங்க ஒரு 1/2 hour நீங்க உட்காந்தீங்கன்னா போதும், உங்க உடம்புல அந்த எஃப்ஐஆர் ஏஸ் உடம்புக்குள்ள போய் உள்ளுறுப்புகள் இருக்கிற அத்தனை அசுத்தங்களையும் வெறுமையா வெளியே கொண்டு வந்து நமக்கு உடம்ப சுத்தப்படுத்திடும். ஸோ என்னென்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் டு பாட்டம் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியேற்றினா உள்ள உறுப்புகள் சுத்தமாயிடும். இப்போ தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம் இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடம்பு வந்து குண்டாயிருது. அதுக்கு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 15லேருந்து 20 சிட்டிங் வாரத்தில் ஒரு 2 டைம் உட்காரலாம் மினிமம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வெளியில வந்து உடம்பு ஃபிட்னஸ் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ப்ராப்ளம், ஆர்ட் பிளாக் இருக்கிறவங்க, ஆர்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலராக உட்காரும்போது அதே ஒரு 3 months 2 to 3 months வீக்லி டுவைஸ் அந்த செட்டிங்கில் உட்காந்தாங்கன்னா ஆர்ட் பிளாக்கே கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ரத்த குழாயில் இருக்கிற அசுத்தங்களை வெளியேற்றுறது இந்த எஃப்ஐஆர் தெரப்பியோட வேலை. ஸோ ஆர்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். இன்னொன்று கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். ஒரு பக்க தலைவலி இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். 2 பக்க தலைவலி இதில் உட்காரலாம். ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடின்னு சொல்லி நீர்க்கட்டி இருக்கிறவங்க, அந்த மாதிரி பெண்கள் இதில் உட்காரலாம். மார்பக தொந்தரவு இருக்கிறவங்க இதில் உட்காரலாம். ரொம்ப டயர்டா இருக்குதா, டயர்டா இருக்கிறவங்க இதுல ரெகுலரா உட்காந்தாங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வாக்கிங் போக முடியல, ஜாக்கிங் போக முடியல, நம்ம வெளியில பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா நேரா வந்து எஃப்ஐஆர் தெரப்பியில் ஒரு 1/2 hour நீங்க உட்காந்தீங்கன்னா இது ஒரு பாடி சார்ஜர் மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா நம்ம தினம் எஃப்ஐஆர் வெளியில போயிட்டு இருக்கிறது திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரீஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடி ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜியா இருக்குங்க. அதே போல நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் ரெஜுனேஷன் ப்ரோக்ராம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வர பேஷண்ட் எல்லாத்தையுமே இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாடி வந்து ஒரு சார்ஜர் ஆகி உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு செல்கள் பூராமே புத்துணர்ச்சி ஆகி நியூ செல் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புத்துணர்ச்சி ஆகி உடம்பு போற டோட்டல் பாடி வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதுல உட்காரலாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல கம்ப்ளைண்ட் இருக்கவும் தான் உட்கார முடியணும். எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன குழந்தைகள் ஒரு 15 வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.